சட்டத்தால் வெகுஜன மக்கள் மிரட்டப்படுகிறார்கள் அப்படின்றதுதான் உண்மையாப்பா? நிதர்சனமான உண்மை சார். நான் வந்து ஒரு சர்வே எடுத்து பார்த்தேன். ஒரு ஆர்டிஐல ஒரு தகவல் வாங்கினேன். என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 வருஷத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் 500 கேஸ் போட்டிருக்காங்க, பிசிஆர் கேஸ். 500 கேஸ்ல பாத்தீங்கன்னா 40% கேஸ் வந்து அந்த விசாரணையிலேயே பொய் வழக்குன்னு நிரூபணம் ஆயிருக்கு. அது போக கோர்ட்டுக்கு போய் சார்ஜ் ஷீட் ஆகி கோர்ட்டுக்கு போய் கேஸ்ல 98% கேஸுகள் பொய் வழக்குன்னு தள்ளுபடி ஆயிருக்கு. அப்ப ஏன் அந்த மாதிரி பிசிஆரை போட்டு இந்த மற்ற சமூக மக்களை வந்து வஞ்சிக்கணும்? நீ பிசிஆரை போட்டு நீங்க மிரட்டுறீங்க, எல்லாம் பண்ணிடுறீங்க. அவர் வந்து அந்த பிசிஆர் ஆக்ட் கொடுத்ததுனால அவருக்கு ஒரு பணம் வருது. அந்த பணத்தை வாங்கிட்டு அவர் போயிடுறாரு, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர். மறுபடியும் வந்து அது பொய்யின் ஆகும்போது அந்த பணத்தை நீங்க ரெக்கவரி பண்றது இல்ல. அப்ப அவர் துணிச்சலா பிசிஆர் மேல பிசிஆர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 10 கம்ப்ளைண்ட் 20 கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். பிசிஆர் என்பதை வந்து மிகப்பெரிய ஒரு கேடயமா பயன்படுத்தி ஒட்டுமொத்த சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், முக்கியமாக தேவர் சமூகம் கடுமையா பாதிக்கப்படுகிறது. இப்ப சில பேர் வந்து இறங்கியிருக்காங்க, இந்த பட்டியல் சமூகத்துக்கு வந்து அந்த அதாவது பட்டியல் சமூகத்துல இருந்து எங்களை எடுத்துடணும், எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்னு பெயரை வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி போராட்டம் பண்றாங்க. பட்டியல் வெளியேற்றம் பண்ணுங்கன்றாங்க. சரி, பட்டியல் வெளியேற்றம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இப்ப வரைக்கும் கவின் பிரச்சனை வரைக்கும் பிசிஆர் போடுன்ற எதுக்கு? அப்ப ஏன் அது என்ன நாடகம்? ஒரு பக்கம் வெளியேற்றம்னு சொல்ற, ஒரு பக்கம் நீயே பிசிஆர் கொடுக்குறிய. அப்ப நீ எப்ப வந்து பிசிஆர் வேண்டாம், பட்டியல் வெளியேற்றமும் பிசிஆரும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சது சார். நீ எப்ப பட்டியல் வெளியேற்றம்னு சொல்றியோ அப்ப பிசிஆர் நீ கொடுக்க கூடாது. ரெண்டுமே நான் செய்ய, பிசிஆரும் வேண்டாம் பட்டியல் வெளியேற்றம் வேணும் அப்படின்னு நீ இணை கோரிக்கை வச்சாதான் சரியா இருக்கும். நீ பட்டியல் வெளியேற்றம் வேணும்ன்ற